என்னம்மா மெட்ராஸ் இருந்து வரும்போதே மழையை கொண்டு வந்துட்ட போல இருக்கேன். வழக்கம் போல வேலை கிடைச்சிருக்காதே. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பதிலே காணும். இல்ல, லெட்டர்ல ரிசல்ட் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். ஓ, அவங்க லெட்டர்ல என்ட்ரி நடத்திருந்தாங்களா? எனக்கு செலவு மிச்சம் இருந்திருக்கும். கமலி, எப்பமா வந்த? ஏமா வந்தேன்னு கேட்கலையே. என்ன வந்ததும் வராததுமா பொங்குற? உன் புருஷனுக்கு லெட்டர்ல இன்டர்வியூ நடத்தியிருந்தா நல்லா இருக்குமா? என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உன் தங்கச்சி திட்டினேன் என்ன? டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்காக அலையணும்? நீங்க தான் இன்டர்வியூக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? நான் பணம் கொடுக்கறது உங்களோட சந்தோஷத்துக்காக, நான் திட்டுறது என்னோட கஷ்டத்துக்காக. உங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காதுங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். புரியல? உன்னை எத்தனை பேர் பொண்ணு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான் இந்த பாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி விடு, கோச்சுக்காதமா. நான் ஓசி சோறு, கோவப்பட்ட உனக்கு தப்பாதான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்காது. ஏன் ஒரு மாதிரியே பேசுற? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஆசை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. கமலி, கமலி, என்னாச்சு? ட்ரெயின்ல வரும்போது என் பேக ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதுல போயிடுச்சு. இனிமே எந்த வேலை எனக்கு கிடைக்கும்க்கா? சரி விடு, தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் எல்லாம் நடக்கும். நான் யூனிவர்சிட்டிக்கு எழுதி டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் உன் புருஷன் கிட்ட இதை சொல்லிடாத, என்னால திட்டு வாங்க முடியாது. பயணிகள் கவனத்திற்கு, சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express bound for New Delhi will leave from platform number 3 by 20 minutes late. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से दिल्ली जाने वाली ग्रैंड ट्रंक एक्सप्रेस 3 नंबर प्लेटफॉर्म से 20 मिनट देर रवाना होगी. ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் ரமேஷ் கூட பேசிட்டு வந்திருப்பேன். அதான் 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் போதும் வாடி. ஏன் தம்பி வண்டி 20 நிமிஷம் லேட்டா? எனக்கும் இப்பதாங்க தெரியும், இல்லாட்டி இவ்வளவு அர்ஜென்ட் ஓடி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. காலைல இருந்து ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் அலைச்சல். ஆஹா, உங்க பேர் என்ன? சூர்யாங்க. நைஸ் நேம். மெட்ராஸ்ல வேலை பாக்குறீங்களா? இல்லங்க, ஜெய்ப்பூர்ல. என் பேர் கருப்பையா. மாசத்துல 20 நாள் டிராவல் பண்றவன். என் கூட டிராவல் பண்றவங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த உம்முன்னு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் ஒரு பழக்கம் உண்டுங்க, என் கூட டிராவல் பண்றவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மறக்காம வாங்கிப்பேன். தம்பி, உங்களுக்கு நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டா? இல்லங்க, இது ரயில் ஸ்நேகம். நீங்க ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவீங்க, நானும் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவேன். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்க பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவேன். யார் சூர்யா, ஓ நம்ம ட்ரெயின்ல சந்திச்சோமே அப்படின்னு நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம் தம்பி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 7/4/1940. உங்க அட்ரஸ் 24 3rd ஸ்ட்ரீட், அபிராமபுரம், மெட்ராஸ். தம்பி, அப்படியே உங்க டேட்டா பத்தி அட்ரஸையும் எழுதி கொடுங்க. எனக்கு பிறந்த நாளே இல்லை சார். என்னது சார், நான் ஒரு அனாதை. மதுரையில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னோட பிறந்த நாள் தெரியாதனால தான் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்புகிறேன். சாரி தம்பி. சார், இது உங்க பேக்கா? என்னது இல்லப்பா, இது லேடிஸ் பேக். கமலி,
காலேஜ் சர்டிபிகேட்ஸா இருக்கு சார். பாவம் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இதை டிடிஆர் கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, அந்த ஆள் தலையை சுத்தி தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. அப்போ இதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாமே? அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவ கையிலேயே கிடைக்கும். பயணிகள் கவனத்திற்கு டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் என்கிட்ட கொடு, நான் மூன்றாவது போஸ்ட் அனுப்பிச்சிடுறேன். பிளாட்பாரத்திலிருந்து பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நானே அனுப்பிடுறேன். சரிப்பா. கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதே தவித்தாளே, தங்கச்சிலை போல் வந்து. ஏனுங்க இந்த துணி என்ன விலைங்க? 100 रुपए साहब। அதை விட்டு போட்டா அதை காட்டும். हाँ ये थोड़ा देना, ये भी अच्छा है साहब, 100 रुपए। பட்டாணி முத்தழகி ஏன்ற மூத் பேச்சுக்கு இது பிடிக்குமா மாப்பிள? அந்த கவனம் பாருங்க மாமா. ஏது இதுவா? ये तो 200 रुपए है साहब, विदेशी वाला है அவன் साहब। என்ன அழகு சொல்றான் நம்மளுக்கு புரியல, நாம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியல மாப்பிள. மண்டகா இது. அந்த ரூபாய் போட்டு மாமா. அட ஆமா, வணக்கங்க. வணக்கம். ஏனுங்க தமிழ் தெரியுங்களா? என்னதே தமிழ் தெரியுமாவா? பச்சை தமிழ நானே. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலீங்க, நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலீங்க. அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சுங்க, ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க. अरे कितना रुपया? हाँ 200 रुपए है साहब। हाँ नहीं 40 कम से कम 150 देना साहब। 45 50 में क्या था, 100 देना साहब। 50 பே கரோ. 200 ரூபா சொன்னா, சரி. 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன். காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர். அப்படியா? எனக்கு சொந்தக்கார நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இங்கேயே எடுத்துட்டேன். அப்படிங்களா? நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு தமிழனா ஜெய்ப்பூர் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க. சரி. மாப்பிள போயிட்டு வாங்க மாமா. வந்துட்டியா? பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம ஆதித்யா ஆபீஸ்க்கு போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. பையா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்கை தவற விட்டுட்டு போயிடுச்சு, அதை பார்சல் அனுப்ப போறேன். ஆமா, தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே. என்ன வயசு? 21. அழகா இருப்பாளா? ஆளையே நான் பார்க்கல, பேக்கை தான் பார்த்தேன். ஆளையே பார்க்கலாங்கிற, வயசு மட்டும் கரெக்டா சொல்ற? சர்டிபிகேட்ல பார்த்தேனே. ஆமா, இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா? பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு, வேலை கிடைக்காது, அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டுப்படும். இத போய் தப்பா சொல்றீங்களே. ஏ முன்னா, तुम अच्छे हो. ஓ, இதுதான் லவ்வா? ஐயோ, சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. अरे मुन्ना, तुम अच्छे हो. புரியல? ஏய் கண்ணா, நல்லா இருக்கியாடா? अभी अभी तो आई हूँ. இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா? For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.